5 முதல் 16 வயசு வரைக்கும், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல், ப்ரீ ஸ்கூலு, எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹை ஸ்கூலு, அதாவது எஸ்எஸ்எல்சி வரைக்கும் 1942 பிறந்தனா 57 வரைக்கும் 16 வயசு வரைக்கும் உள்ள இது. இதில் ஆசிரியரோட ரோலை பற்றி சொல்கிறேன். பேரண்ட்ஸ் எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறது வேறு விஷயம். பேரண்ட்ஸ் எடுத்துக்காட்டாக இருக்கிறது நான் பின்னாடி அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஆசிரியர்கள் ரொம்ப குறிப்பாக வரக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஆசிரியர்கள் நமக்கு பேரண்ட்ஸை விட நமக்கு கூட இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் நமக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறாங்க, ஈக்குவாலிட்டி கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம இதெல்லாம் ஓவர் டிஸ்கஸ் பண்ணுறோமே தவிர, ஆசிரியர்கள்ட்ட நம்பி ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டாக்கா எவ்வளோ பொறுப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் தவறான ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பாப்புலராக இருக்கணும் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகணும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட சினிமாவுக்கு போகணும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு கதை பேசணும் அப்படின்னு அப்படி நினைக்கிறது இல்லை. ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி மேலே தான் நினைக்கிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸை நியாயம் செய்யக்கூடிய ஒரு வாத்தியார், எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க, சொல்லிக் கொடுக்குறதுனா சப்ஜெக்டை மட்டும் அவங்க வாத்தியார்ட்டேருந்து எதிர்பார்க்குறதில்ல, சப்ஜெக்டோட அவங்க அதிகமாக எதிர்பார்க்குறது வாத்தியாரோட கல்ச்சரை எதிர்பார்க்குறாங்க. எந்த வாத்தியார் எப்படி போவார், எப்படி ட்ரெஸ் பண்ணுவார், எப்படி மாணவர்கிட்ட நடந்துக்குவார், குறிப்பாக தவறு செஞ்சால் எப்படி கண்டிப்பார், தவறு செஞ்ச மாணவனை எப்படி கண்டிச்சிருக்காரு, தன்னை எப்படி திருத்திருக்காரு, இதெல்லாம். இப்போ வாத்தியார் ஒன்று சொன்னாக்கா உடனே அப்புறம் ரொம்ப ஈஸியாக ஜாதி பேரை சொல்லி திட்டினான்னு ஆரம்பிச்சிடுறீங்க. நான் பின்னாடி சொல்கிறேன், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸஸ் எத்தனையோ வந்திருக்கு எங்களுக்கு. இந்த மாதிரி திட்டினாங்க போனாங்க. ஏன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாத ஒரு டீச்சர்கிட்ட பற்றி நம்ம அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். பொதுவாக மாணவனை கண்டிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உரிமை உண்டுங்கிறத ஒத்துக்கணும். ரெண்டாவது, ஆசிரியரோட லைஃப் ஆசிரியர் மாணவனுக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உணரணும். இப்போ ஒரு லைஃப் ஈக்குவலாக போனதுக்கப்புறம் டீச்சருக்கு வேறு தொழில் இருக்கக்கூடாது. பொதுப்படையாக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, தே ஆர் பார்ட்னர்ஸ் இன் சம் அதர் பிஸ்னஸ்ஸு, தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் அதர் பிஸ்னஸஸ் ஆல்சோ. சில ஏரியாவில் அந்த மாதிரி கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் வேறு தொழிலும் செஞ்சுக்கிட்டு ஆசிரியர் தொழிலும் செய்கிறது தான். ஆசிரியர்களுக்கு டீச் பண்ணுறதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. டிவோட்டடாக இருக்கவங்க தான் டீச் பண்ணணும். எல்லோரும் டீச் பண்ணணுன்னு தேவையில்லை. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வெரி ஈஸிலி ஐடென்டிஃபை. ஒரு நல்ல டீச்சர் பெரிய அசட்டு. காலேஜுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே டீச்சர்ஸை கைவிட்டதில்லை. எந்த ஸ்டேஜ்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸு இது பண்ண மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் புராணத்தில் எடுத்து பார்த்தாலும் சரி, ஆசிரியர்களுக்குன்னு தனியாக ஒரு மரியாதை உண்டு. அதுவும் நம்ம நாட்டில் அரசனை விட ராஜகுருவுக்கு தான் மரியாதை அப்படிம்பாங்க. உடனே அதுக்கு ஒரு கேஸ்ட்டு சொல்லி ஒரு இது அப்படி இல்லை. அதாவது தத்துவங்களை எடுத்து சொல்கிறதுக்கு அரசனுக்கு உங்களுக்கு நிர்வாகம்னு பண்ணுறப்ப ஹீல் பி இன் எ ஹரி டு டூ திங்ஸு. அதை கொஞ்சம் இப்போ கோர்ஸ் மாதிரி அதை நம்ம எடுத்து அதை பண்ணணும் அப்படிங்கிறவங்க தான். ஒரு சபைன்னு இருந்துச்சுன்னா, சபையில் 10 பேர் இருக்கானாக்கா விதூஷன் வரைக்கும் எவரிபடி சென்சிபிள். அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து ராஜாவுக்கு சொல்கிறாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மந்திரி சபை மாதிரி அப்போ ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்டு சொல்கிறப்ப இந்த பாயிண்ட் எடுபடுது. ஏன்னா ராஜா அறிவு இல்லாமல் இல்லை, ராஜாவுக்கு நிறைய அறிவு இருக்கும். ஆனால் அவருக்குள்ள கவலைகளில் சில பாயிண்ட்ஸுக்குமே ஓவர் லுக்கு. அதுக்கு தான் அதே மாதிரி டீச்சர்ஸில் ஒரு டீச்சர் ஒரு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸு ஆர்கனைஸ் பண்ணுவார். இன்னொரு டீச்சர் மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவார். ஒருத்தர் டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பாரு. இன்னொருத்தர் எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறதுல இருப்பார். வாத்தியார்கள்ட்ட நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி அவங்கள எந்த வாத்தியாரை எதுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர், அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அதனால் எந்த ஸ்கூலுங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லை. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஆரம்பித்து ஹை ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற யூனிட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பேசிக் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைக்கணும். ரெண்டாவது, ஒரு இடத்துல ஒன்று நடந்துட்டதுனால உலகமெல்லாம் ஒரு தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அதை வச்சுக்கிட்டு பெருசுப்படுத்தவும் கூடாது. நம்ம சமயத்தில் மிஸ்டேக்ஸை மட்டுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா ஒருத்தரோடது. ரெண்டாவது, அதுக்கு நம்ம உள்ள அர்த்தமும் கற்பிக்கக்கூடாது. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை திட்டினார்னா இதனால தான் திட்டினார், அதனால தான் திட்டினார்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஆப்வியஸ் மிஸ்டேக்ஸுக்கு இட் வில் பி கரெக்டட். எல்லா தப்பையும் மாற்றவும் இல்லை. ஆனால் ஒரு வர்க்கமே தப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எந்த இதுலேயும் மாணவர்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அதான் லைஃப் லாங்காக ஃப்ரெண்ட்ஷிப் தான். லைஃப்பில் நீங்கள் எதை வேணாலும் தேடி போகலாம். ஆனால் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அப்பா, அம்மா பாக்கி எல்லாம் லைஃப்பில் கொடுக்குறாங்க.
மாமன் மச்சான்லாம் வந்து உங்களுக்கு உறவுலாம் ரத்தத்தால் வருது. ஆனால் நண்பர்கள் மட்டும்தான் வந்து நீங்களே தேடி கண்டுபிடிக்கிறீங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் தேடுற நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களாக இருந்தால் நல்லது. ஏன்னா கஷ்டத்தை விட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லாத நீங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லாங்கிறப்ப உயிர் நண்பர்களை வந்து நீங்கள் ஹைஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் காலத்துலேருந்து இன்றைக்கும் எனக்கு வந்து என்ன பாசமாகவோ நான் வந்து விட்டு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது என்னோடய எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹைஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸு தானே தவிர அவங்கள மீறி ஒன்றும் எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இருக்கிறாங்க, இருந்தாலும் என்னோடய பழைய நண்பர்கள் வந்து நண்பர்கள் தான். அதனால் நீங்கள் ஹைஸ்கூலில் காலேஜ் படிக்கிறப்பயே நீங்கள் வந்து யூ டெவலப் குட் ஃப்ரெண்ட்ஷிப்பு, கீப் எவே ஃப்ரம் பீப்புள். ஏன்னா ரொம்ப ஆடம்பரமாக இருந்தால் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. வி மஸ்ட் பிக்கப் நாலேஜ், வி மஸ்ட் பிக்கப் தி கல்ச்சர். அதுதான் ரொம்ப முக்கியமாக தவிர இல்லை ரொம்ப அட்வைஸ் பண்ண நினைக்கக்கூடாது. ஏன்னா ஓல்டேஜில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது உலகம் முழுக்க அட்வைஸ் தான். ஆனால் நாங்கள் வந்து இதெல்லாம் கடந்து வந்ததுனால நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், டோன்ட் ஃபார்ம் எனி குரூப்பு. இதெல்லாம் தேவையில்லாத இது. ரெண்டாவது வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் இருக்குது. நம்ம வந்து இயல்பாக வந்து கடந்து போயிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம வந்து நம்ம கடமை செய்வோம், நம்ம தாய் தந்தைகளுக்கு நம்ம கடமை செய்வோம், நம்ம ஸ்கூலுக்கு நம்ம நடந்ததை செய்வோம் அப்படின்னு நினச்சி செஞ்சோம்னாக்கா எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. இதை வந்து நம்ம தொடர்ந்து ஏன்னாக்கா இது இந்த அறிவுபூர்வமாக சொல்கிறேன்னாக்கா மாணவர்கள்ட்ட என்னுடைய ஈடுபாடு ஜாஸ்தி. பின்னாடி வந்து இப்போ வர்ற வீடியோஸில் வந்து இதை ரொம்ப டீப்பாக வளர்க்குறேன். நம்ம வந்து ஈடுபட்டு மாணவனோட லைஃபையே மாற்றலாம், மாணவனை வந்து எந்த அளவுக்கு வேணாலும் முன்னேற்றலாம். அதே மாதிரி ஒரு தவறான பாதையில் போகிறப்ப அந்த மாணவன் வந்து லைஃபே கெட்டு போயிடலாம். இதுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து மாணவனை வந்து வழி நடத்தணுமே தவிர எந்த ஸ்டூடெண்ட் வந்து கெட்டு போகிறான்னு நான் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். நிறையா இருக்குது, நிறையா. அதாவது நித்தம் 10 இன்சிடென்ட்டு சொல்லலாம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாகி பின்னாடி வந்து அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறதையும் நான் சொல்லணும். அது மாதிரி வந்து நான் அதே நேரத்தில் ஒன்று மட்டும் சொல்லணும், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கிறதோ, ஸ்மோக் பண்ணுறதோ, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ, சினிமாவுக்கு எல்லாம் தப்புன்னு சொல்லலை. வந்து they are different. You have to keep away from them at arm's length, and then you have to teach them by example. You cannot பிளாக் போர்டில் போயிட்டு குடிக்கிறப்போ வந்து பிள்ளைய குடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து நீங்கள் இருந்துக்கிட்டு டிசிப்ளின் வந்து நீங்கள் பண்ண முடியாது. அது வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஆசிரியர்களுக்குள்ள பொறுப்பு ஜாஸ்தி. கூடிய வரைக்கும் நீங்கள் ஆசிரியத்துள்ள ஒழுங்காக செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் பிள்ளைங்க நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா சமுதாயத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து மற்ற எதையும் விட ஜாஸ்தி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் தயவு செஞ்சு நான் ஆசிரியர்களை கேட்டுக்கிறது, இது வந்து ஒப்புக்கல்ல. நான் வந்து பொது மேடையில் பேசலை, ஓட்டுக்காக பேசலை. கேட்டுக்கிறது, ஆசிரியர் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கணும். முந்தைய விட இப்போ வந்து நான் பார்க்குறதுல சில கெட்ட பழக்கங்கள் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹைஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை லீட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் யூ ஆர் ஏ லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர்களோட ஆசிரியர் வந்து உயர்ந்தவங்கன்னு சொல்லுவேன், 2 தொழிலும் செஞ்சாலும் கூட. அதனால் நீங்கள் வந்து எல்லா தொழிலும் உயர்ந்த தொழில் தான் அந்தந்த வகையில் பார்த்தாக்கா. இருந்தாலும் ஆசிரியர் தொழிலில் வந்து நீங்கள் யூ ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள், யூ ஷுட் பி அன் எக்ஸாம்பிள். இது ரொம்ப முக்கியம்.